ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். இப்போ இன்டர்நெட்டில் எலன் மஸ்கோட எக்ஸ்மெயில் குறித்து தான் நிறைய டாக் வந்து போயிட்டுருக்கு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக வந்து பேச போகிறோம். ஸோ எக்ஸ்மெயில் அப்படின்னா என்ன? இது உண்மையாலுமே ஜிமெயிலுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்குமா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்மெயில் கன்சர்ன் வந்த உடனேயே இது இன்டர்நெட்டில் நிறைய பிஸ்ஸிங் ரிலேட்டடான இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது குறித்து நம்ம விரிவாக வந்து பேச போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தொழில்நுட்ப செய்திகள் குறித்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக இன்டர்நெட் அதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான செய்திகளை தொடர்ச்சியாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஸோ ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, xmail.com ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ட்விட்டரை வந்து எலான் மஸ்க் பை பண்ணிவிட்டு x.com, அதாவது எக்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீநேம் வந்து பண்ணார். ஸோ இதற்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மெயில் அப்படிங்கிற ஒரு டாக்கே வந்துச்சு. இந்த டாக் எப்படி இனிஷியேட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எலன் மஸ்க் எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை, நான் இந்த எக்ஸ்மெயில் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. பட் என்னென்னா, ட்விட்டரில் ஒரு 2 பேர் கேட்ட கேள்விக்கு வந்து அவர் ஒரு சில ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அந்த ரெஸ்பான்ஸ் தான் இந்த எக்ஸ்மெயில் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது அப்படிங்கிற யூகத்தை கன்ஃபார்ம் பண்ணுற அளவில் வந்து இருக்குது. அது என்னென்ன ரிப்ளை அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலைகளோட பட்டியலில் இந்த எக்ஸ்மெயிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை வந்து பண்ணியிருப்பார். அதே மாதிரி எக்ஸ்மெயில் வரப்போகுதா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னொரு ரிப்ளையில் இட்ஸ் கம்மிங் அப்படின்னு வந்து எலன் மஸ்க் சொல்லியிருப்பார். ஸோ அப்போது எலன் மஸ்க் இது ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்மெயில் வந்துச்சு அப்படின்னா கூகுள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானுக்கு பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து யூகங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அப்படி ஒரு பெருத்த அடியை கூகுள் சந்திக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் அது சந்தேகம்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் இப்போதைக்கு 2.9 பில்லியன் யூசர்ஸை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் 1/3 மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிமெயில் சர்வீசஸை யூஸ் பண்ணுறாங்க. ஜிமெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயிலில் அடிஷ்னல் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஜிமீட்டாக இருக்கட்டும், அது ஜி ட்ரைவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கூகுள் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷ்னல் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிமெயில் சர்வீஸோடு வந்து ஃப்ரீயாக எல்லாருக்குமே வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்மெயில் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வரும்போது எலன் மஸ்க் இந்த எக்ஸ்மெயிலை ஃப்ரீயாக கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவர் ஃப்ரீயாக இருந்த ட்விட்டர் பிளாட்ஃபார்மை சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் வந்து கொண்டு வந்து அவர் ஒரு பெய்டு வெர்ஷன் மாதிரி எக்ஸ் பிளாட்ஃபார்மை வந்து மாற்றிட்டார். ஸோ அதே மாதிரியான ஒரு சர்வீஸை தான் இமெயிலுக்கும் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியல. உண்மையில் சொல்ல போகணும் அப்படின்னா, எக்ஸ்மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுதா இல்லையாங்கிறதே கன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்மெயில் அப்படிங்கிறது ஒன்று வந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜிமெயிலை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்க போகுது அப்படின்னு தெரியலைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரைவசி கன்சர்னை வேணால் எலன் மஸ்க் கொண்டு வரலாம். அது ஜிமெயில்லையுமே வந்து இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை எக்ஸ்மெயில் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் வடிவிலான ஒரு மெயில் பாக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு இமெயில், அதாவது ஜிமெயில் மாதிரியான ஒரு சர்வீஸ் மாதிரி இல்லாமல் வெறுமனே ஒரு இன்பாக்ஸ் ரிலேட்டடான டெக்ஸ்ட் ஃபார்மேட் வடிவிலான ஒரு சிம்பிள் மெயில் பாக்ஸாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ரொம்ப டைட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து யூகங்களை தான் சொல்லியிருக்காங்க. எலன் மஸ்க் சார்பில் இருந்து எந்த ஒரு செய்தியுமே இது ரிலேட்டடாக வரல. அதே மாதிரி நிறைய இந்த டெக்னாலஜி ஓரியன்டாக செயல்படக்கூடியவர்கள் நிறைய ஒரு கன்சர்னையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்மெயில் யூகங்கள் கிளம்புனதுக்கு அப்புறமா இது நிறைய பிஸ்ஸிங் அட்டாக், அதே மாதிரி ஆன்லைன் அட்டாக்குக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டு எக்ஸ்மெயில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா xmail.com, அதே மாதிரி xmail.co.in, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் கிரெடென்ஷியல்ஸை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சப்டொமைன்ஸ், அதாவது உங்களுடைய நேம்,
.xmail.com இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வீசஸ் வந்து இப்போ கிளம்பியிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து பிஸ்ஸிங் அட்டாக், அதாவது உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ வந்து திருடி, அதன் மூலமாக அவங்க வந்து ஸ்கேம் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில நிறைய சர்வீஸ் புரொவைடர்ஸ் இந்த மாதிரி கிளம்பியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கன்சர்ன் வந்து குடுக்குறாங்க. ஸோ நீங்க இன்டர்நெட்ல ரொம்ப ஆர்வமா வந்து இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து எந்த ஒரு xmail.com அப்படின்னு வர்றதுல போயிட்டு உங்களுடைய கூகுள் கிரெடென்ஷியல்ஸ ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா, எலன் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு டீட்டெயிலையுமே xmail.com குறித்து வந்து அவர் ஷேர் பண்ணல. அப்படி இருக்கும்போது, இப்போ இன்டர்நெட்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி தான். அது எதையுமே நீங்க நம்பக்கூடாது. அதில உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ குடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த செய்தியோட உங்கள சந்திக்கிறேன். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.